நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாருமே எவ்வளோ வந்து பயங்கரமா கோமா இருப்பீங்க. 2 3 நாளா நம்ம வந்து வீடியோவே போட முடியல. இந்த மாசம்லாம் நமக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல, வீடியோவே சரியா போட முடியல. பாத்துக்கங்க, நாங்க வந்து வேற ஒரு ஊருக்கு வீடு மாறதா சொல்லியிருந்தோம்ல, அதனால தான் வீடியோ வந்து சரியா போட முடியல. அது மட்டும் இல்லைங்க, எங்களுக்கு இப்படி ஆகும் நாங்க சத்தியமா எதிர்பார்க்கல. பாத்தீங்க, ஏன்டா இப்படி அந்த கடவுள் எங்களுக்கு சோதனை கொடுக்காரோ தெரியல. அது என்ன காரணம்னு இந்த வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன், மறக்காம பாருங்க. தயவு செஞ்சு கோவப்படாதீங்க, சரிங்களா? ஏன் வீடியோ வரலன்னு காரணத்தை வந்து நாங்க வீடியோவோட கடைசியில சொல்லியிருக்கேன், போய் பார்த்துட்டு சொல்லுங்க நீங்களே. சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு வளகாப்பு பண்ணி முடிச்சாச்சு. ஏதோ என்னால முடிஞ்சது சிம்பிளா பண்ணியிருக்கோம். என்ன உனக்கு சந்தோஷம் தானே? என்னது சிம்பிளாவா? எனக்கு இப்படி சொல்லிவிட்டீங்க? சிம்பிளா இல்லைங்க, சீரும் சிறப்பமா சூப்பரா பண்ணிவிட்டு பாருங்க. நான் கூட ரொம்பவே பயந்து கிடந்தேன். என்னடா இது, நமக்கு கல்யாணத்தை ஒழுங்கா நடக்கலையே, இந்த வளகாப்பாச்சு நல்லபடியா நடத்தணும், 4 பேர் வரணும்னு ஆசைப்பட்டேன். அதே மாதிரி நல்லபடியா பண்ணி விட்டுட்டீங்களே, எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நான் கூட மனசுல ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. என்னடா இது, வளகப்பே நடக்கலையா, அதுக்குள்ள வழி வர்ற மாதிரி இருக்கியான்னு நினைச்சு ரொம்ப கஷ்டப்பட்ட பார்த்துக்கிடுங்க. பிள்ளை நல்லபடியா பிறந்து வரணும்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல வளகப்பே நடக்கலன்னு நினைச்சு வேதனைப்படுறதான்னு நினைச்சு என் மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே கிடந்துச்சு. ஆனா நீங்க அதை நிறைவேற்றி உடுத்திட்டீங்க. வளகப்பு நல்லபடியா முடிஞ்சிட்டுல. ஐ எம் சோ ஹாப்பிங்க. சந்தோஷம் தான் எனக்கும் முக்கியம். சின்னவனே, புருஷனும் பண்ணாடி எனக்கு தான் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு கிடைக்கீங்கன்னு தெரியலையே. கொஞ்சம் உங்களை சுத்தி பாருங்க, நாங்களே இருக்கும்ல. அதானே, என்னமோ புதுசா கல்யாணம் ஆன புது பொண்ணு புது மாப்பிள்ள மாதிரி புது ஜோடி மாதிரி கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்குது பாரு. ஆக மொத்தம் சின்ன பொண்ணு அக்காக்கோ சின்ராசு மாமாக்கா படு ஜோரி. என்ன எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க? அது சரி, கல்யாணம் ஆகும்போது எல்லா புருஷனும் பொண்டாட்டியோட காலை பிடிச்சி மெட்டி போடுதோம்ல, அப்படி இருக்கும்போது காலத்துக்கும் அவ கையை பிடிக்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, கல்யாணம் ஆன புதுசுல மட்டும் கையை பிடிச்சிக்கிட்டு ஜோடியா நடந்து போகணுமா என்ன? சாகுற வரைக்கும் உடம்புல உசுறு இருக்க வரைக்கும் ஒன்னதே இருக்கணும். அதுதான் உண்மையான அன்பும் கூட. ஒரு குழந்தை பிறந்துச்சுன்றதுக்காண்டி பொண்டாட்டி கையை பிடிக்காம இருக்கிறதோ, தோல் மேல கையை போடுறதுக்கு கூச்சப்படுறதும் இதெல்லாம் நல்லாவா இருக்கு சொல்லுங்க பாப்பா? ஏன் பொண்டாட்டி நான் கையை பிடிக்க, ஏன் அவளுக்கு கால் வலிச்சதுன்னா காலை கூட பிடிச்சுடுவேன். இதுல எனக்கு அந்த ஒரு அசிங்கமும் கிடையாதுல்ல. சின்னவனே, பாத்தியா எப்படி வந்து சிக்கி இருக்காரு சின்ராசன்னான்னு பாரு. போதும் போதும். எம்மா தாயில, நீங்க எல்லாரும் சேர்ந்து கிண்டல் பண்ணதுல போதும். இப்படி ஒரு புருஷன் கிடைக்காதானே இந்த உலகத்துல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ஏறிட்டு இருக்காங்க. எனக்கு கிடைச்சிருக்க உங்களுக்கு எல்லாம் பொறாம. சின்ன பண்ணக்கா, என்ன அப்படி சொல்லிவிடுவீங்க? நான் இருக்கும்போது நான் கூட பச்சைக்கிளியா நல்லா தான் பாத்துக்கிறேன். ஆமா இல்லையா கேளுக்க, எம்ம பச்சைக்கிளியே வாயை தந்து சொல்லாம நீ சொல்லாம மௌனமா இருக்கிறத பார்த்தா நான் என்னமோ மத்த புருஷ மாதிரி இருக்க மாதிரி இருக்கேன். அட என்ன கேட்டீங்க, நான் சொல்லிதான் நீங்க இந்த ஊர் உலகத்துக்கு தெரியணும்ன்ற அவசியம் கிடையாது. பாக்குறவங்களுக்கு தெரியும்ல நீங்க எப்படிப்பட்டவர்னு. அப்படி இருக்கும்போது நான் வேற அது பெருமையா சொல்லணுமாக்கா? அவ்வளவு சின்ன பொண்ணுக்கு தெரியாதுதா இப்படி ஒரு புருஷன் கிடைக்கணும், குடும்பம் கிடைக்கிறதுக்கும் அத்தை கிடைக்கிறதுக்கும் நான் அதிர்ஷ்டம் பண்ணிருக்கணுமே. என்ன சின்னவனே? ஆமா சரிவியா சரிவியா. எடியலா, நாங்க மட்டும் என்ன குறைஞ்சவளா? எங்க வீட்டுக்காரங்களோ எங்க வீட்டுல இருக்கிறவங்களோ எங்களை நல்லா தான் பாத்துக்கிறாவோ. போதும் போதும். உங்க வீட்டுக்காரனை விட்டு கொடுக்காம தான் பேசுறீங்க. எவ்வளவு பெரிய கேடு கடவுளா இருந்தாலும் ஊருக்கு முன்னாடி வீட்டுக்காரனை விட்டு கொடுக்காதவ தாண்டி உண்மையான பொண்டாட்டி. அதுதான் பொண்ணுங்களும் கூட. என்னதான் வீட்டுக்காரன் பொண்டாட்டியை தூக்கி போட்டு அடித்தாலும் மிதித்தாலும் ஊருக்காரன் பேச வந்தா வீட்டுக்காரனை காண்டி முன்னாடி நிக்கிறவ தாண்டி உண்மையான பொண்டாட்டி. புஷ்பா, என்ன ஆத்தா சொல்லு. ஜனட்டி வந்ததுல இருந்தே கேட்கணும் பத்தே. மண்டையில இருக்கிற கொண்டை முன்னாடி நரன்னு நரைச்சு போய் காக்கா கக்கா போன கலையில கிடந்துச்சு. இப்ப என்னடா கரு புசு புசு கிடக்கு. என்னடி மண்டையில இருக்கிற கொண்டைக்கு கருப்பு மை தடவுனி ஆக்கா? ஆமாத்தா, எங்க சொந்தக்கார கல்யாணத்துக்கு போனோம்னா புறா நரைச்சு முடியா கிடக்கனே நானே டையை வாங்கி அடிச்சுட்டேன். அது கருக்கரையே ஆகி போச்சு பாத்துக்கிடுங்க. புறா கருப்பு கலர் தான் கிடக்கு. எங்க போனாலும் இதே கேள்விதான் கேட்காவோ. சரிதாட்டியே, பியாரி மேய்ச்சி எடுக்கிற வயசுல உனக்கு இளம திருந்தாக்கும். என்னத்துக்கு இந்த இலை எடுத்த டை எல்லாம் அடிக்கவே தெரியல. சரிக்கா, அது எல்லாரும் முன்னாடி வச்சுதான் கேட்கணுமா? தனியா கூட்டிட்டு போய் வச்சு கேட்டுருக்கலாம்ல. இப்படி எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு அசிங்கப்பட்டுட்டியா? சின்ன பொண்ணு, என்ன சின்ன பொண்ணு ஒரு மாதிரியா இருக்க, முகமே சரியில்லையே சின்ன பொண்ணு. அது இல்லங்க, ஒண்ணு இல்ல. பச்சைக்கிளி என்ன பாத்துட்டு கிடக்க, வாங்கிட்டு வந்தல அக்கா கிட்ட குடு. கொடுத்தீங்க சின்ன பொண்ணு, இந்தாங்க வாங்கிக்கிடுங்க. எங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அன்பளிப்பு இந்தாங்க. என்னது தங்க நெக்லஸா? எம்மாடி பச்சைக்கிளி, தங்க விக்கிற விலைக்கு இந்த தங்க நெக்லஸ்ல எதுக்குமா வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இருக்கட்டே, இது என்ன இருக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க அம்மா கிட்ட சண்டை போட்டப்போ என் வீட்டுக்காரர் சொல்லியிருந்தாரு, சின்ன பொண்ணாக்காக்கு நல்ல சீரும் சிறப்புமா தட்டு வரிசை வச்சு நிறைய நகை நட்டுலாம் போட்டு வளகாப்ப தானே பண்றதை என் புருஷன் வாக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அந்த மாதிரி பண்ண முடியலையே, அதுக்கு என்ன செய்யறது? அதனால தான் எங்களால முடிஞ்சது ஏதோ செஞ்சிருக்கோம் பாத்துக்கிடுங்க. அது மட்டும் இல்ல, ஆச்சி எங்களை எவ்வளவு அன்பா அக்கறையா இருந்து பாத்துக்கிட்டாவோ. தலை தீபாவளிக்கு என் புருஷனுக்கு மோந்திரம்லாம் தங்கத்துல போட்டிருக்காங்க. யார் யாரா இருந்தா அந்த மாதிரிலாம் போட்டிருப்பாங்களா சொல்லுங்க பாப்போம். அப்படி இருக்கும்போது சின்ன பொண்ணுக்கு மட்டும் இல்ல, ஆச்சிக்கு நாங்க நன்றி கடன் பட்டிருக்கோம்ல.
அது மட்டுமா எங்க அம்மாவே என்னைய பார்த்து தருதலுன்னு சொல்லியிருக்கு. அப்படி இருக்கும்போது எனக்கும் பச்சைக்கிளி நல்லபடியா கல்யாணம் கட்டி வச்சு இன்னைக்கு நாங்க இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். இந்த வாழ்க்கையை தந்தது நீங்க தானே. ஏன் அப்படி சொல்றீங்க? யார் தலையில என்ன நடக்கணும் இருக்கோ அதுதானே நடக்கும். மாடி சரோஜா, நீ வாங்கிட்டு வந்தது குடுமா. இது தரேன். சின்ன பொண்ணு இந்தாங்க, நாங்க வாங்கிட்டு வந்தது பாருங்க. வெள்ளி கொலுசு பிறக்க போற குழந்தைக்கு இப்பவே என் பொண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டா பாருங்க. அடே கப்பா, எக்க அங்க பாத்தியா சின்ன பொண்ணுக்கு என்னம்மா கலசன் அள்ளிட்டு கிடக்கு பாத்தியா. தங்க ஒரு பக்கம் என்ன, வெள்ளி ஒரு பக்கம் என்ன. ஆமா, எல்லாரும் ஆளாளுக்கு எதோ வாங்கிட்டு வந்து தந்துட்டு கிடக்காவளே. நீ என்னக்கா தரப்போற? நான் என்னத்த வாங்கி கொடுக்கேன்? அவ்வளவு காசுல என் கையில கிடையாது பாத்துக்க. ஏதோ என்னால முடிஞ்சது ஒரு 1000 ரூபாய் முயற்சி செய்யலான்ட்டு இருக்கேன். அவ்வளோத்தையும் சின்ன பொண்ணு என் வளகாப்புக்கு செஞ்சிருந்தா, சரி நானும் அதே செஞ்சிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டேன். ஆமா, நீ என்ன செய்யப்படுற? நான் ஒரு 500 வைக்கலான்ட்டு இருக்கேன். ஆனா நீ 1000 ரூபாய் வைக்கும்போது நான் 500 வச்சா அது நல்லா இருக்காது. அதனால நானும் 1000 ரூபாவே வச்சிடுறேன். சரி தாண்டி, அப்ப நான் 5000 வச்சனா நீ 10000 வைப்பியா? அது எப்படி முடியும்? அம்பிட்டு காசு இருந்தா நான் நல்லா இருக்க மாட்டேனா? நானே பணம் காசு இல்லாம கஷ்டப்பட்டு கிடைக்கேன். உனக்கு தெரியாதா? பக்கத்து வீட்டுக்காரி நீயே எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே கிடைக்க. 5000 10000 அந்த அளவுக்குலாம் நாம போக மாட்டோமா சாமி. கேட்டி பிறகு போற பிள்ளைக்கு இப்பவே கொழுத்து கொண்டாந்து போட்டியலா? சரிக்கா, எனக்கு ஒரு வேலை மிச்சம் போல இருக்கே. என்ன சின்ன பொண்ணு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. என்னது சின்ன பொண்ணு முகமே தெரியலையே, அப்பையில ஒரு மாதிரியா கிடக்காளே. சின்ன பொண்ணு என்னாச்சு சின்ன பொண்ணு? அதானே நானும் அப்பிலிருந்து கேட்டிருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன். என்னாச்சு சின்ன பொண்ணு சொல்லு. எதுவா இருந்தாலும் வாயை தந்து சொல்லு சின்ன பொண்ணு. அது இல்லைங்க, லைட்டா வலிக்கிற மாதிரி இருக்கு. அதான். என்னது வலிக்கிற மாதிரி கிடக்கா? என்னன்னு சொல்றவா? ஆமா ஆச்சி, அப்பையிலேருந்தே வலிக்கிற மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு வலிச்சுட்டே கிடக்கு பாத்தீங்க. அச்சோ, அப்ப இது பிரசவ வலியா இருக்குமா? சரி, முன்னாடி சொல்லி தரவே வேண்டியது. என்னடி வாயில கொழுக்கட்டை வச்சிருக்காங்க? பேசாம கம்மன உட்கார்ந்து கிடக்குவா. வலிக்குதுன்னு சொல்ல வேண்டியதானே? இல்லாச்சு வலிக்குதுன்னு என்கிட்ட அப்பிலே சொன்னா. நான் தான் வளகாப்பு முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கன்னு சொன்னேன். அவளும் வலி இல்லைன்னு சொன்னா. பார்த்தா இப்போ மறுபடியும் வலிக்குதுன்னு சொல்றாளே. அட என்ன தம்பி நீ இப்படி சொல்லுது அசால்ட்டா? வலி வந்துச்சுன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு போயிடணும். இப்படிலாம் இருக்க கூடாது பாத்துக்க. ஆத்தா, இதுக்கு சொல்றது பார்த்தா பிரசவ வலி ஆட்ட கிடக்கு. எதுக்கும் நம்ம ஆஸ்பத்திரிக்கு போறது நல்லது பாத்துக்க. அத வளகாப்பு முடிஞ்சிச்சுல, சின்ன பொண்ணு உடனே ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போவோம். அத நானும் நினைக்கிறேன். தலை பிரசவம் வேற, என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல நம்ம ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டுருவோம். மாப்பிள்ளை தம்பி சீக்கிரம் சின்ன பொண்ணு அழைச்சிட்டு வாங்க, ஆஸ்பத்திரிக்கு போவோம். சரிங்க ஆச்சி, போவோம். நான் போய் பக்கத்துல ஏதாச்சும் ஆட்டோ இல்ல கார் ஏதாச்சும் இருந்தா அழைச்சிட்டு வரேன். நீங்க அதுக்குள்ளார எல்லாரும் கிளம்புங்க, போவோம். கேட்டி அண்ணா ஐவாத்துட்டி அவங்க கிடக்குறாங்க. அண்ணன் கூட பயிலுக்கும் அவங்க நினைச்சு நீ எதுக்கு அழுதுட்டு கிடக்க? அது ஆரம்பத்துல சொன்னப்பல அங்க வரமாட்டே விட்டுட்டு நான் இங்கே கிடக்கண்டு. அங்க கூட்டிட்டு போய் ஒத்து மொத்து முடிச்சு அது என்ன அஜீகப்பட்டு அவமானப்படுத்தி விட்டாவளே. என்னால உனக்கும் தானே அஜீங்க. இருந்தாலும் இவங்க இவ்வளவு ஆழத்துல ஆடக்கூடாது. பெருசுல இருந்து சிறுசு வரைக்கும் என்ன பேச்சு பேசுறது அப்பா. ஒரு மாமியாருக்காரிய மட்டும் இல்லாம பேசுதா. எல்லா மருமகளும் இப்படிதான் கிடப்பாள் போல இருக்கு. என் வீட்டுல அதே கல்வியா என் மருமகள் இப்படிதான் பேசி கிடப்பா. இந்த மாமியாருக்குனா ஒண்ணு அடங்கி போகணும், இல்லைன்னா அதிகாரமா இருக்கணும். அப்படி இல்லாகட்டி நமக்கு என்னைக்கு மரியாதைக்கு மிஞ்சாது பாத்தியா. என் மருமக பேசி பேச நான் அமைதியா கிடக்கலாம். அதனால அவளும் கத்துன்னு கத்திக்கிட்டு அவ பாடிக்கு கிளம்பி போயிடுவா. நானும் இந்த காலில் வாங்கி அந்த காலில் விட்டு விடுவேன். ஆனா எனக்கும் ரோசாவும் தான் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் எந்திரிச்சு அவன் வாயில குத்தாம விட மாட்டேன். என் மருமகளும் அப்படி பேசினானா வாயை ஈத்து தண்டை வச்சு வச்சு விடுவேன். ஆனா அவளுக்கு அவ்வளவு வாயெல்லாம் இல்ல. நான் தான் இப்படி நாளா அவளை போட்டு திட்டிட்டு கிடனே. இப்ப கொஞ்ச நாளா சரி அவளை நம்ம வீட்டு பொண்ணாட்டு மதிக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டு பாசமா பேசிட்டு கிடைக்கேன். ஆனா அவளும் லேஸ் மட்டும் இல்ல, அப்பப்போ ஏதாச்சும் ஒண்ணு என்ன சொல்லிக்கிட்டே கிடப்ப பாத்தீங்க. இதான் சாக்குன்னு என் பிள்ளைய வரைக்கும் தூண்டி விட்டுட்டே கிடப்பான். ஆனா அந்த நேரத்துல நாம அமைதியா இருந்து வச்சுக்க. அப்புறமேட்டுக்கு எப்போ நம்மளுக்கு பேசிட்டே கிடப்பாவோ. என் மருவோ ஏதாவது பேசினா மறு பேசி நானும் பேசி விடுவேன். அவளும் பேசாம அடங்கி போயிடுவா. எட்டு மாமியாரு நானே இல்ல நீ அவளை பார்த்து ஒரு வார்த்தை கேள்வி கேட்பேன். அதோட வாயை முடிட்டு உள்ள போயிடுவா பாத்துக்க. ஆடுற மட்டும் ஆடி கிடக்கணும், பாடுற மட்டும் பாடி கிடக்கணும். இப்படி ஒரு பழமொழி எதுக்கு அந்த ஆண்டவன் படுத்துன்னு தெரியுமா? இதுக்காகத்தான். அவங்க பேசும்போது நாம அமைதியா இருந்தோம்னா கடைசி வரைக்கும் அப்படியே தான் கிடக்கணும். அவங்க பேசும்போது எதிர்த்து பேசணும்னா நம்மள எதிர்த்து பேச மாட்டாவுல. ஆனா எமர்பாவா அப்படிப்பட்டவங்க கிடையாது சாமி. யாரு என்ன பேசினாலும் விடாத மூச்சு விடாது பேச பாத்தீங்க. இதுதான் அவட்ட பேசி முன்னுக்கு வர முடியாது. நீங்களே பாத்தீங்களா சபையில வச்சு எப்படி எல்லாம் பேசினா நாக்கு புடுங்குற மாதிரி இல்ல கேள்வி கேட்டா. ஓ மருமவளை விட அவன் புதுசா இன்னொரு வீட்டுல இருந்து வந்துவான். ஓ மவன் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுங்களா? அவனும் இப்படிப்பட்டவனா கிடக்கான். சரி ஆமா மகன்களை சொல்லி என்ன பண்றது? மருமவ சரியில்லை. அவ தானே சூனியன் மந்திரம் பண்ணி நம்ம மவனை ஈத்துக்கிறாவோ. அப்படி இருக்கிற மவனும் அவங்களுக்கு சாதி மந்தம் பேசுவான். நம்மள எப்படி மதிப்பாடுவா? சரியே தண்டி என் மவன் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசுறானா என் மருமகாரி புருஷனார கூட பார்க்க மாட்டா. சப்புன்னு அரைஞ்சு விடுவா. இந்த சின்ன பொண்ணு கிடக்க பாரு, அவ பேருக்கு ஏற்ற மாதிரி அத்தனை பேரும் வாழ்க்கையோ சின்ன பண்ணி ஆக்கி விடுவா. என் மவன் சிட்ராஜ் எப்படிதான் மைக்கி வச்சிருக்காளோ தெரியல. ஊர் ஃபுல்லா நான் தான் மாமியார் குடும்பம் பண்ணுன்னு சொல்லி அப்படியே பிளாட்டை மாத்தி போட்டு வச்சிருக்கா. அதை பாத்துனே உன் மருமக லட்சணம் நான் தான் பாத்துனேன். கார் வந்து சீக்கிரம் எல்லாரும் கிளம்பி வாங்க. என்ன வெளியே ஒரே சத்தமாட்டு கிடக்கு. நான் என்ன போய் பார்த்து வரேன். எனக்கா என்ன சத்தா? எல்லாரும் கும்பலா உட்காந்துட்டு கூடி சிரிச்சு பேசிட்டு கிடப்பாவோ. அதானே சத்தா? கேட்க பக்கம் சிரிச்சு கிடப்பாவோ. அவளுக்கு வேற என்ன வேலை?
ஐயோ அது இல்லடி, இந்த சின்ன பொண்ணு கிடக்கல, அவளுக்கு பிரசவ வலி வந்துட்டா பாத்தியா, எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போறாவ கார்ல. என்னது வலி வந்துட்டா? அதுக்குள்ளயா இன்னும் 4 இருக்குன்னு சொன்னாவா? தெரியலடி, அப்படிதான் குச்சு குச்சு பேச கிடக்கலவோ, கூட எல்லாரும் போயிருக்காங்க பாத்தியா கார்ல. டேய் வந்ததா வந்தது, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிரசவ வலி வந்தா இந்த வளகாப்பே நடந்திருக்காதுல்ல. நம்மள அசிங்கப்படுத்தவங்களுக்கு அந்த ஆண்டவன் ஒரு தண்டனை கொடுத்தான்னு நினைச்சுக்கலாம். ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காவளோ, அப்ப என்ன பிள்ளை பிறக்கும் தெரியல, ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா? கேட்டி நீ எதுக்கு அதை பத்தி பேசி கிடக்குவா? தவிர உன்னை அசிங்கப்படுத்தினாவளா? எல்லாரும் சேர்ந்துட்டு உன்னை வெளியே அனுப்பினாவோ. இப்ப என்ன பிள்ளை பிறந்தா உனக்கு என்ன பேச்சாம அமைதியாரு? நான் சின்ன குழந்தை, நீ என்ன பேசுத? தவறு தாடாட்டலாம் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி பிறக்க போறது யாரு? அந்த அம்மாவோட பேர பிள்ளை, அதை பார்க்கணும் தூக்கணும்னு அதுக்கு ஆசை இருக்காதா? மனசு துடிக்காதா? அது கேக்குது. தவறு பிள்ளையோட பிள்ளை சும்மாவா? என்னதான் இருந்தாலும் பேர பிள்ளைகளை பார்த்தா எப்ப ஏற்பட்டவங்களோ அடிமையாகி விடுவாவோ. அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை பிறக்க போது இவளுக்கு அழுகு வராதாக்கா? அதான் கேக்குதா? எப்படி மாமரமோ ஏமரமோ எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பாளுவோ. எப்படி கொஞ்ச நேரத்துல பிள்ளைகளை பிறந்துச்சுன்னா கேட்டு என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு அவட்டு சொல்லு. பாவ வளகாப்பே இவளை வந்து கூப்பிடல, பிள்ளை பிறந்தா மட்டும் என்ன பேர் வைக்கிறதுக்கு இவ்வளவு கூப்பிடுவா போறாவா? நீ ஏன் என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னு கேட்டு கொஞ்சம் சொல்லு, அப்பயாச்சும் அவன் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா கிடக்கும். ஆமா ஆமா, என்ன பிள்ளை பிறந்திருக்கு என்ன ஒரு வார்த்தை பார்த்துட்டு சொல்லுதேம்மா. ஏன்னா எப்படி என்னைய கூப்பிட மாட்டாவோ, அது எனக்கு தெரிஞ்ச விஷயம். என் பேர பிள்ளைய என்னால தூக்க கூட முடியல, நினைக்கும் போது உடம்புக்கு முடியல போயிடுச்சு பாத்துக்க. இந்த கிளவி உசுரோட இருக்குதுக்கே என் பேர குழந்தைய தூக்கணும்ன்ற ஒரு ஆச்சரியா. ஆனா அந்த ஆசை கூட நிறைவேறது போல இருக்கு. அதுக்கு கூட எனக்கு குடுப்பட கொடுத்து வைக்கல, என்னமோ தெரியலையே. யாரு பேசாம நான் ஒண்ணு சொல்லுவேன் கேட்டுக்கோ. உன் மாமா மேலே மருமா மேலேயே போலீஸ்ல போய் கேச கொடுத்துட்டு, வயசான காலத்துல என்னைய பாத்துக்க மாட்டேறாவோ, ஒரு வயசு சோறு போட மாட்டேங்கிறாவோ, எந்த எதுக்கும் என்னைய கூப்பிட மாட்டேங்கிறாவோன்னு வந்து அவங்கள கேஸ் கொடுத்துன்னு வச்சுக்கியா, குடும்பத்தோட சேர்ந்துட்டு எல்லாரும் உள்ள போய் உட்காருவாவோ. அதுக்கப்புறமாட்டிக்கு அவங்க வேண்டான்னு சொன்னா கூட உன்னைய வந்து ஒதுக்கி வைக்க முடியாது பாத்துக்க. சட்டம் தான் கடுமையில செய்யா. ஆமா ஆமா, சரியான ஐடியா பத்திக்க. உன் மாவன் மேல கேச போட்டுவிடு. அப்புறமாட்டிக்கு பாய்ஸுக்கும் வந்து உண்டான செலவை பணத்தை கேட்டு வாங்கிக்க. அதுக்கப்புறம் எவன் பார்த்தா என்ன பார்க்கல உனக்கு என்ன? அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஜாம்னு நாம ராஜா ராணி மாதிரி உட்காந்துங்களா பாத்திக்க. ஆமா, என்ன கேட்டு எந்த பிரோஜனம்? என் வாழ்க்கை தான் இப்படி கிடைக்க. என் மனுஷனு குழந்தை உன் மருமட்ட கேட்டு என் மருமகளுக்கு என்ன புள்ள பிறகுன்னு ஒரு வார்த்தை சொல்லி பாத்துக்க. கண்ணால பார்க்க முடியல, கையால தூக்க முடியல, ஒரு வாரத்தை நின்றுக்கிட்டு அந்த மூச்சு யாரு மோந்து பாத்துக்கிறேன். அதுவே இந்த கிழவிக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் போகாது பாத்துக்க. என்னமோ அவங்க இவ்வளவோ கொடுமை பியாத்தியோ, நீ இந்த மாதிரி புள்ள பழைய மருமவளையே பாசமா கிடக்கு, உடைய பாக்குறதுக்கு நான் இல்லாம கிடக்கு. சரி ஆட்டம், அப்படியே என் மருமட்ட கேட்டு சொல்லுதே, நான் வாரேன் சரியா? நடந்ததெல்லாம் நினைச்சு மனசுல சங்கடத்தோட படுத்துக்காதே, ஏதாவது சாப்பிட்டு படு, நான் வாரேன் சரியா? கண்ணுங்களா எல்லாரும் சவுக்குமா இருக்கீங்களா? நம்ம 2 நாளா வீடியோ போட முடியல. அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சென்னையில இருந்து வந்து காலி பண்ணி வேற ஒரு ஊருக்கு வீட்டுக்குள்ள சாமான் எடுத்துட்டு வந்துட்டோம். அதனால தான் வீடு போட முடியல. நேற்று வெள்ளிக்கிழமை, அதாச்சும் 31ஆம் தேதி நேற்றுக்கு தானே? நேற்றுக்கு தான் காலையில சந்தோஷமா பாலை காய்ச்சி விட்டு இனிமேட்டு நம்ம இருக்கிற ஊர்ல நம்ம எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கணும்னு சாமியை கும்பிட்டு கடைக்கு போன பாத்தீங்க. போயிட்டு வர வழியில யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல, வண்டியில வந்துகிட்டே கடந்தோமா. நானு என் புடிச்சேன் என் பிள்ளைங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ரோட்டுல வண்டி சறுக்கி விழுந்துட்டோம் பாத்தீங்க. நல்ல வேலை நாங்க செஞ்ச புண்ணியமா அந்த கடவுள் எங்க மேல வச்ச கரணியோ தெரியல, கை காலில் அடிபடாம குழந்தை மேற்கொண்டு எல்லாரும் தப்பிச்சுக்கிட்ட பாத்தீங்க. நம்ம கவின் குட்டி கையில இருந்து சறுக்கி புல்லு மேல ஊந்துட்டான். அதனால பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் அழுந்து பயந்துட்டான். மத்தபடி கை காலில எந்த ஒரு பிரச்சனையும் யாரும் கண்டுபிடல. என் வீட்டுக்காருக்கு தான் லைட்டா கையில வந்து கீறி விட்டுருச்சு, அது கொஞ்சம் வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்காரு. குழந்தை வந்து பயந்துட்டானா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அவர் எந்திரிச்சு நடக்கிறதுக்கு முடியல பாத்தீங்க. கீழே விழுந்ததுல உள்கால ஏதோ பட்டிருக்கு, அதனால காலை வச்சு நடக்க முடியல. கவின் குட்டி ரொம்ப அழுதுகிட்டே கிடந்தா. எனக்கு அதே கவலை பார்த்துக்கிடுங்க. நீங்களே சொல்லுங்க, பெரியவங்க நமக்கே ஒரு சின்ன காயனை கூட வலி தாங்க முடியல. வாய் பேசாத அந்த குழந்தை என்ன பண்ணும்? ஒரு வயசு தானே ஆகுது. நான் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிருந்தா கூட பரவாயில்லைங்க, குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா சத்தியமா தாங்க முடியாது. நான் இல்லை, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா தாயும் அம்பிட்டுதான். நாயா இருந்தாலும் சரி, பியாயா இருந்தாலும் சரி, தாயா இருந்தாலும் சரி, தான் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒன்றுனா யாராலையும் தாங்க முடியாது. அதே மாதிரி தான் கவின் குட்டிக்கு உடம்பு முடியாதனால தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. வந்த ஒரு முதல் நாளே பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு பைக் ஆக்சிடென்ட் ஆகி போச்சு பார்த்தீங்க. என்ன சொல்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நம்ம வாழ்க்கை டியூப்லைட் மாதிரி பிரகாசமா எரியும்னு சந்தோஷமா வந்தோம். கடைசியில பார்த்தோம்னா இப்படி வந்து பியூஸ் பண்ண பல்ப் மாதிரி ஆகி போச்சு. முதல் நாளே இப்படி ஆனதுனால ரொம்ப மனசு உடஞ்சு போய் உட்காந்துருக்கோம் பாத்துங்க. கவின் குட்டி வேற இன்னும் சரியாவே நடக்க மாட்டீங்க. ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், சீக்கிரமா சரியாயிடும் சொல்லியிருக்காவோ. அதனால கடவுளை முடிஞ்ச அளவுக்கு வேண்டிக்கிடுங்க, என் குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா சரியாகணும். அதனால தான் வீடியோ போட முடியல சரிங்களா? இனி மட்டும் கண்டிப்பா நம்ம வீடியோ சேனல்ல வர்றோம், மறக்காம பாருங்க சரிங்களா நண்பர்களே? என் கஷ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம், மறுபடியும் மற்ற வீடியோல பாப்போம் சரிங்களா?